உங்க 2 பேரையும் சேர்ந்து பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஏன் நானும் கபிலனும் பேசிக்கிட்டு தானே இருக்கோம். பேசிட்டு தான் இருக்கீங்க. ஆனா பொதுவா ஜோடி போற மாதிரியே சேர்ந்து சுத்துவீங்கல்ல, அது அதிசயமா இப்ப பார்க்க முடியுதுல்ல, அதான் கேட்டேன். பாத்தீங்களா வல்லவன் புனிதாவை? ஏமா இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா சுத்தலங்கிறதான் பிரச்சனையா? கபிலன் அப்படி கேளுங்க கபிலன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இவ்வளவு நாள் நம்ம வீட்டில் இல்லாத எங்க அம்மா திரும்ப ரீஎன்ட்ரி ஆயிருக்கிறது எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. அதை விடுங்க வல்லவன். தெய்வான குழந்தைய தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லும்போது நீங்க எந்த நம்பிக்கையில இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் கிளம்பலாம்னு சொன்னீங்க? எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையில தான் கபிலன். ஏங்க நேத்து வரை உங்க பேர்ல சொத்தை மாத்தி தரேன்னு சொல்லிட்டு இருந்த உங்க மாமா திடீர்னு எப்படி அவர் பேர்ல சொத்தை மாத்திக்கலாம்னு நினைக்கிறாரு? இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு புனிதா. புரியுது கபிலன், அது என்னன்னு சொல்லி நான் பாக்குறேன். கபிலன் நடு வீட்டில் வந்து உட்கார்ந்து சொத்தெல்லாம் புனிதா பேருக்கு மாத்தி எழுதி கொடுங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு போன மனுஷன் அதுக்குள்ள எப்படி இப்படி மாறுவாரு? எது எப்படியோ மிரட்டி சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தை காரணமா வச்சு உங்க மாமா மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும் புனிதா. ஆமா, தேவை இருந்தா அதையும் நான் பண்ணுவேன். புனிதா நீ எதுக்கு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் புனிதா. இல்ல மாமா, இந்த சொத்தை நியாயப்படி தம்பிங்களுக்கு தான் போகணும். ஐயோ புனிதா, அப்போ உனக்கு? புனிதா இந்த சொத்துல பாதி நீ சம்பாதிச்சது புனிதா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, அத பத்தி நான் எதுவும் பெருசா யோசிக்கல. எனக்கு என் தம்பிங்க சந்தோஷம் தான் முக்கியம். இருங்க இருங்க இருங்க, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதானே சொல்ல போறீங்க? கபிலன், நீங்க கிண்டல் பண்ணாலும் அதுதான் உண்மை. நான் கிண்டல் பண்ணல புனிதா, கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற ஆபத்தை சொல்லி காட்டுறேன். உங்க பேர்ல சொத்து கைமாற போகுதுன்னு தெரிஞ்சப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் என்னென்ன பேசுனாங்கன்னு ஞாபகம் இருக்கா? இப்போ உங்க மாமா சொத்தெல்லாம் அவர் பேருக்கு மாத்த போறான்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எல்லாரும் அமைதியா இருப்பாங்க? கபிலன் எனக்கும் இது ஒண்ணுமே புரியல. போன்ல உங்க மாமா என்கிட்ட பேசும்போது கூட இந்த சொத்தெல்லாம் உங்க பேருக்கு மாத்தி வைக்கிறதா தான் சொன்னார். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மாத்தினாரு? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல கபிலன். இங்க பாருங்க, எப்படியும் நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனா அப்பாவை மகாலிங்க மாமா கூட்டிட்டு வரதான் போறாரு. அவர்கிட்ட நான் பேசுறேன் கபிலன். என்னன்னு பேச போற? சொத்தை உங்க பேருக்கு மாத்துறது எனக்கு பிடிக்கல, அதனால எல்லா சொத்துகளையும் என் தம்பிங்க பேருக்கே மாத்துவீங்கன்னு சொல்ல போறியா? ஐயோ புனிதா, அப்படி ஏதாவது சொல்லி அவரு கோவத்துல நம்ம மாமாவை கண்ணிலே காமிக்காம போயிட்டா என்ன பண்றது?